ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. முதல்ல என் பொண்ணு கேப்பா, எம்மா பொட்டிக்ல போயா துணி எடுக்கணும், அங்கெல்லாம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்காது, வேற பெரிய கடைக்கு போவேன்னு சொல்லுவான். ஒரே ஒரு முறை தாமா அவன் பொட்டிக்கு வந்தான். அது பரவாயில்ல இருந்து அவளுக்கு வேற எந்த பெரிய கடையும் பிடிக்கல. பிறந்த நாள் துணியா இருக்கட்டும், நல்ல நாளுக்கு துணி எடுக்கணும்னா இருக்கட்டும், உடனே தியா பொட்டிக் தான். உன் பொட்டிக்ல தாமா ரேட்டும் கம்மியா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் போய் நிறைய விலை கொடுத்து துணி அடிக்கதான் மிச்சம். சென்னு துணியெல்லாம் இஞ்சி போய் ஒரு அலசல்ல சாயம் போய் துணி வளரி போய் கிடக்கும். எப்படிமா இப்படி சின்ன வயசுலயே துணி வாங்க வரவியலுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணியா? அக்கா, கஸ்டமர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலே அது என் வளர்ச்சி தானே. ஆமாமா, இப்ப எல்லாம் என் மொவ கூட அவ ஃப்ரெண்டுக்கார பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லிட்டா, பொட்டிக் வெளியே பாக்கிறதுக்கு சின்னதா தான் இருக்கும், ஆனா கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இப்ப எல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளும் நிறைய ஓம் பொட்டிக்கே வருது. சரிக்கா. சரிம்மா, துணி எடுத்து காட்டுத்தியா? வாங்கக்கா. என்னது ஒரே தலை சுத்திட்டே வருது. வாமா. சுந்தரி அக்கா, இவளுக்கு துணி எடுத்து காட்டுங்களேன். என்னம்மா? அவைய நீ எடுத்து காட்டுறதுக்கு தானே விருப்பப்படியாவ? அக்கா, எனக்கு லேசா தலை சுத்திட்டே இருக்கு. சுந்தரி அக்கா எடுத்து காட்டுவாவ, நீங்க உள்ள போங்களாம். உள்ளே வேற ஆளுங்க நிக்காவ. சரிம்மா, நல்லா சாப்பிட்டு தெம்பாயிரு. இப்போ உள்ள பிள்ளைகளோ எல்லாம் எங்க செல்லம் போல சாப்பிடுதியா? கோழி 2 கொத்து கொத்துனது போல 2 கொத்து கொத்திட்டு உங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருதியா? அதான் உங்க சாப்பாடு. அது பிறவைக்கு எங்க தெம்பு இருக்கான்? கொஞ்ச நேரம் இருந்து எழும்புமா, அவைய பாத்து பாவ. சரிக்கா, நீங்க உள்ள போங்க. தியா பாப்பா. அக்கா, தலை சுத்திக்கிட்டே வருது, நீங்க கஸ்டமரை பாத்துக்கிடுங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு வரட்டாமா? இல்லக்கா, வேண்டாம். நைட்டு அம்மா ஞாபகமா இருந்தா அதான் அழுதுகிட்டே இருந்தேன். அதான் தலைவலி தலை சுத்தி எல்லாம் வந்துட்டுன்னு நினைக்கேன். எப்பயும் படுக்கணும் போல இருக்கு. நான் வீட்டுக்கு இன்னைக்கு போறேன், நீங்க பொட்டிக்கு கொஞ்சம் பாத்துக்கிடுவீங்களா? அர்ஜுன் தம்பிக்கு போன் பண்ணட்டா? இல்லக்கா, வேண்டாம், நானே போயிருவேன். நீயே போவியா? எப்படி போவா? இல்லனாலே தலைவலி தலை சுத்துதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வா, நான் அர்ஜுன் தம்பிக்கு போன் பண்ணியேன். ஐயோ அக்கா, நான் போயிருவேன். சரி, ஆட்டோ வர சொல்லட்டா? நீ நடந்து போவாண்டா, ஆட்டோல போ. சரிக்கா. அர்ஜுன், சாப்பிட வரியா? இல்ல ஸ்மிருதி, நீ போய் சாப்பிடு. ஏப்பா, உங்க பொண்டாட்டி இன்னைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருவாங்களோ? நான் என் அத்தை கிட்ட சொல்லிட்டேன், இனிமே அவனுக்காண்டி நீங்க சாப்பாடே கொடுத்து விட வேண்டாம் அத்தை. அவனுக்கு ஹாஸ்பிட்டல்லையே சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து பரிமாறி ஊட்டி விடாதுக்கு ஆளு வந்தாச்சுன்னு சொல்லிட்டேன். லூசு லூசு, உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல அர்ஜுன், உண்மை சொல்லணும். இல்ல முந்தி வேலை இருந்தா நேரத்துக்கு வீட்டுக்கு போக மாட்டேன், அதனால உனக்கு சேர்த்து சாப்பாடு கொடுத்து விடுவாவ. இனிமே அவசியம் இல்லையே, அதான் வர வேண்டியவிய வந்து பரிமாறி எல்லாம் ஆரம்பிச்சாச்சுல. இனிமே என்ன? பசிக்குதுன்னு சொன்னேலாம், போய் கொட்டிக்காம். துரை என்ன பண்ண போறியா? நான் சும்மா இருக்க போறேன். அதான் வாய் வரைக்கும் வந்துட்டலாம், சொல்லு பரவாயில்ல. தியாக்கு போன் பண்ணேன், போன் அட்டன் பண்ணல. சாப்பிட்டதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாள்னா நானும் வீட்டுக்கே போலான்னு பாக்கேன். அதானே பார்த்தேன், ஆனா போன் அட்டன் பண்ணலையே, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வேலையா இருப்பாளா இருக்கும். பொட்டிக்ல இருந்தாள்னா போன் அட்டன் பண்ணுவாளா? லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி பாரு. ஆமா பத்தியா? இந்த ஐடியா கூட நான் தர வேண்டியதா இருக்கு. சரி அர்ஜுன், அவ வீட்டுக்கு போறாள்னா நீ அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனாள்னா வா, அத்தை உனக்கு சேர்த்து தான் கொடுத்து விட்டுருக்காவ. சரி ஸ்மிருதி, நீ முன்ன போ, நான் சொல்றேன். ஹலோ ஹலோ. அக்கா, தியா இருக்காளா? அவ போனுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அட்டன் பண்ண மாட்டேங்க. பொட்டிக்ல இருக்காள்னா கொஞ்சம் போனை கொடுக்குதீங்களா? அப்படி இல்லைன்னா எனக்கு போன் பண்ண சொல்லுங்களேன். பாப்பா பொட்டிக்ல இல்லையே. ஆமா, நீங்க யாரு? சுந்தரி அக்கா, நான் அர்ஜுன். ஐயா தம்பி, நீங்களா? எனக்கு சத்தமே பிடி கிடைக்கல. பரவாயில்லக்கா, கொஞ்சம் போனை கொடுக்குதீங்களா? கொஞ்ச நேரமா அவளுக்கு போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், போன் அட்டன் பண்ண மாட்டேங்க. தம்பி, தியா பாப்பாக்கு தலைவலின்னு சொல்லிட்டு அப்பயே வீட்டுக்கு போயிட்டான். தலைவலியா? ஆமாப்பா, வீட்டுக்கு போய் சேர்ந்தாளா இல்லையான்னு தெரியல. நானும் ஒரு 1/2 மணி நேரமா போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். போன் சத்தம் தொல்லையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போன் சத்தத்தை குறைச்சு வச்சுக்கிட்டு மாத்திரை போட்டுட்டு உறங்கியாலோ என்னமோ. நீங்க வைங்க அக்கா, நான் வீட்டுக்கு போறேன், நான் பாக்குறேன். தம்பி, பாத்துக்கிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுங்க தம்பி. வீட்டுக்கு நல்லபடியா போய் சேர்ந்தாலான்னு தெரிய மாட்டேங்குது. பெரியவருக்கு நம்பர் என்கிட்ட இல்ல. சரிங்கக்கா, நான் போய் பாத்துக்கிட்டு கூப்பிடுறேன். சரி தம்பி. தலைவலியா? பிறகு தலைவலி வராமா? ராத்திரி முழுக்க சின்னப்பட்ட அழுகே அழுதா. என்னமாக்கா? ஒண்ணும் இல்ல பாட்டி. என்னமாக்கா வாந்தி பண்ணிக்கிட்டு என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லங்க பாட்டி. அம்மா நினைப்பு வந்துதான், அதான் ராத்திரி அழுதுகிட்டே இருந்தனா தலைவலியும் கூட சேர்ந்து வந்துட்டேன்.
தலைவேதனை கூடனாலே வாமிட் வரான்ல. என்ன மணி, அவனுக்கு போன் பண்ணு. ஆஸ்பத்திரியில தான் இருப்பான், வா போவோம். ஐயோ, தூங்கி எந்திரிச்சாலே சரியாகும் பாட்டி. மக்கா, நில காப்பி போட்டு தரேன். ஒண்ணும் வேண்டாம் பாட்டி, நான் போய் கிடந்து உறங்கேன். கொஞ்ச நேரம் உறங்கி எந்திரிச்சாலே சரியா போவோம். நான் பேரனுக்கு போன் பண்ணட்டா? இல்ல பாட்டி, அவைய வேலையா இருப்பாவா, விட்டுருங்க. சின்ன தலைவலி தானே, ஒரு உறக்க போட்டு எந்திரிச்சா சரியா போகுது. அதான் சரிதான், நீ போமா, நீ போய் கிடந்து உறங்க. எதை பத்தியும் நினைச்சாம நல்ல கிடந்து ஒரு உறக்கத்தை போடு. எலும்பச்சில தலைவேதனையில அப்படியே பறந்து போயிடும். சரி பாட்டி. ஆண்டி, என்ன சொல்லுதியா? உள்ளதான். என்னால காலம் இங்க வர முடியல. எவ்வளவு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அந்த வயிற்றுல தான் கொட்டிட்டனே. என்னமா அதை பத்தியே கேட்க? ஆண்டி, அப்பனா ராத்திரியே 2 பேரும் ரூமுக்கு போயிட்டாவலாம். இத வச்சு சண்டை ஊதி ஊதி பெருசுப்படுத்தி விடலான்னு பாக்கேன். எங்க வீட்டுக்காரரு அதான் அவனை பெத்தாரேன். அந்த ஆளு பிரியது கூட்டுவாராம். பிரிஞ்சாலும் ஓட்ட வைப்பாரு. அவன் வேண்டான்னு முடிவெடுத்தாலும் இந்த ஆளு விட மாட்டாரு போல. அப்பனா அங்கிட்ட ரூமுக்கு அனுப்பி வச்சதா? அந்த ஆளு நான் வந்து கொஞ்ச நாள் தான் என் கண்ட்ரோல்ல இருந்தாரு. அது பிறகு தாமோவே அர்ஜுன் தாமோவா சாரான்னு சொல்லிக்கிட்டு அவிய பரத்தாலே போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆளு செஞ்சதெல்லாம் பெரிய தியாகமா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஆளு அப்படிதான். ஆனா அர்ஜுனு, நான் இந்த வீட்டுக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட, உனக்கு எத்தனை வருஷமா அவனை தெரியும்ல, ஒரு நாள் இந்த ஆளு பியாச்சும் அவன் காது கொடுத்து கேட்டிருப்பானா? முத இந்த ஆளுக்கு பியாச்சும் அவன் கேட்டிருக்கான். அவளையும் எழுப்பி ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு மட்டும் தான் சொன்னாரு. அவர் இந்த பக்கம் வந்ததை பட்டுன்னு எந்திரிச்சான். அந்த கிளவி ரூமுக்கு போய் அவளை கூட்டிட்டு அவன் ரூமுக்கே போயிட்டான். எழுப்பியா கூட்டிட்டு போனாரு? நான் அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முந்தி தான் எத்தி பார்த்தேன். ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடந்தா. 10 நிமிஷம் கழிச்சதுக்கு பிறகு அவன் ரூமுக்கு போச்சுலாம். மேட நல்லா உறங்கிட்டாவலாம். என்ன நடிப்பு! கூப்பிட்டு பாத்திருப்பான். அவன் வெளி கொடுக்காம நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனது போல நடிச்சிருப்பான். அந்தால என்னமோ தேவதையை தூக்கிக்கிட்டு போனது போல ஹால்ல நான் நிக்கேன், மேல கவினை பாத்துக்கிட்டு நிக்கான். பொண்டாட்டியை தூக்கிட்டு அவன் ரூமுக்கு போனான். அவன் அம்மா ரூம்ல இருந்தேயா? ஆமா, அங்கிருந்தே தூக்கிக்கிட்டு இந்த படியெல்லாம் யாரி மேல ரூமுக்கு போயிருக்கான். அச்சுனால ஒரு பொண்ணு என்ன 2 பொண்ணை கூட ஒரே டைம்ல தூக்க முடியும். அவர் பாடி அப்படி. அந்த தியா இந்த வீட்டை விட்டு போதுக்கு முந்தி இவளுக்கு ஒரு பாய்சனை போட்டுக்கிட்டு போனாள்னா கொள்ளலாம். ஆண்டி, அவரை எக்ஸசைஸ் பண்ணி பாடி அப்படி வச்சிருக்காரு. எந்தாலே வச்சுக்கிட்டு போட்டேன். கால்ல அடிபட்டு எந்திரிக்க முடியாம கடந்தவன். அவளை தூக்கிக்கிட்டு இந்த படியெல்லாம் யாரதுக்கு அவனுக்கு யாழ் இருக்கேன். ஆண்டி, அர்ஜுனால ஒரே நேரத்துல அவளை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்தே தூக்கத்துக்கு முடியும். இந்த கொசு அடிச்சு போட்டாவள்னா கொள்ளலாம். அது பிறகு ஆண்டி, அது பிறகு என்ன தூக்கிக்கிட்டு அவன் ரூமுக்கு போனான். காலமா ஒண்ணுமே நடக்காதது போல அவளை பொட்டிக்குல இறக்கி விட்டதே அவன் தான். அப்ப ராத்திரி நடந்த சண்டை, அட போவியா, நான் தான் அது பெரிய யுத்தம் நினைச்சிட்டேன். இந்த ஆளு நடுவுல போய் அதை டம்மி ஆக்கி விட்டுட்டாரு. தூக்கிட்டு போனதுக்கு பிறகு என்னென்ன நடந்ததோ சமாதானப்படுத்துறதுக்கு நடந்திருக்கும். நீ வேணா பார் ஜெசிகா, இந்த அர்ஜுன் அவளை விடமாட்டானா விடமாட்டான், விடவே மாட்டான். ஆண்டி, நான் நினைச்சேன்னா அவிய 2 பேரும் இப்ப கூட பிரிக்கலாம். ஆனா ஒரு பாயிண்ட் தூக்கி போட்டாலும் கற்பூர மாதிரி டக்குன்னு பத்திக்கணும். கிழிச்ச இப்படியே பேசி பேசி அவிய 2 பேரையும் சேர்த்து வச்சிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீயே அவிய 2 பேரையும் சேர்த்து வச்சிருவ போல இருக்கு. இந்த வீட்ல இருந்து அவளை நீ துரத்து. அது பிறகு நான் நல்லவாகி ஒன்னு இந்த வீட்டை விட்டு துரத்தேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு நீ என்னமா வந்து போயிருக்கனா அதுக்கு காரணம் நான் தான். நான் உன்னை வெறுத்து இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ளே வரப்படாதுன்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கா. என் புருஷன் அதான் அர்ஜுனுக்கு அப்பன். அந்த ஆளு சந்தோஷப்பட்டு உன்னை இங்க வரவே விட மாட்டாரு. பா சென்னன், அந்த தியாவை வீட்டை விட்டு துரத்திருமா. அது பிறகு நான் உனக்கு பால் ஊத்தேன். 2 பேரும் இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சா சரிதான். அர்ஜுன், என்ன எப்படி இருக்குதியா? ஏன் நேத்து வரைக்கும் நோய் பிடிச்சு படுக்கையிலே கிடந்தனா? அதானே, இவன் எந்திரிச்சு நடந்தா 80 நாள் ஆகுது. திடுத்துப்பு நல்லா இருக்குதியெல்லாம் கேக்கா. இல்ல அர்ஜுன், உங்களுக்கு அடிபட்டுறதெல்லாம் அதான் இப்ப கால் வலியெல்லாம் சரியாயிட்டா, புண்ணு ஆறிட்டா அப்படின்னு கேட்டேன். அது இருக்கட்டும், என்ன எனக்கு ட்ரீட் சிக்கன் பிரியாணியா? அது அர்ஜுன், ட்ரீட் எல்லாம் இல்ல, சும்மா தங்காண்டிக்கு வாங்கி தரலான்னு சொன்னேன். ஆனா ஒண்ணு ஜெசிகா, உன்னைய மாதிரி ஒரு கேவலமான புத்தி என் ஒய்ஃபுக்கும் இல்ல, உன் கேரக்டர்ல என் தங்கச்சிங்களாம் இல்ல. அர்ஜுன், அர்ஜுன் கொஞ்சம் நில்லுங்க. அவன் போயிட்டான். ஆமா, இந்த நாளா தங்கச்சின்னா சாரா மட்டும் தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. இப்ப புதுசா தங்கச்சிங்களான்னு இருக்காரு. சாராக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துட்டு ஏண்டி ஒருவேளை இன்னொரு தங்கச்சியை தத்தெடுத்திருப்பாரோ? அவன் துளசியை சொல்லிக்கிட்டு போறான். ஓ, அவர் துளசியே ஏத்துக்கிட்டாருல. கண்டிலா ஆண்டி, அவருக்கு இப்ப எல்லாரும் முக்கியம். துளசியெல்லாம் ஒரு நாள் நிமிந்து பாத்துருப்பாரா, இப்ப தங்கச்சியாவே ஏத்துக்கிட்டாரு. ஆனா அப்பல இருந்தே அவருக்கு பர்த்தாலேயே சுத்திக்கிட்டு தெரியும். என்னைய மட்டும் அவருக்கு பிடிக்கல, என்னைய மட்டும் ஏத்துக்கவும் மாட்டேங்காரு. அது ஜெசிகா, தங்கச்சி எல்லாம் எத்தனை வேணாலும் வச்சுக்கிடலாம். ஆனா பொண்டாட்டினா அது ஒருத்தி தானே. இல்லம்மா, அவன் பார்வையில சொன்னேன், நம்ம பார்வையில எத்தனை வேணாலும் வச்சுக்கிடலாம். தியா, 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 எந்திரி தியா, கண்ணை முழிச்சு பாரு. என்னம்மா, ஏன் படுத்திருக்க? ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லாமல பகல் நேரத்துல படுத்திருக்க? இல்ல கேக்கேன், பகல் நேரத்துல நீ தூங்கிய விழாம். அதான் ஒன்னும் இல்லன்னு சொல்லியல. ஏய், இந்த நேரத்துல பொட்டிக்குல இருந்து வந்து இங்க கடந்து உறங்கியா? என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்லன்னு சொல்லியா? என்னம்மா ஆச்சு? ஓ,
இந்த பெட்டு உங்க தனிப்பட்ட பெட்டெல்லாம் இதுல கிடந்து உறங்குறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லையே. அதுல கிடந்து உறங்குனேன்னு சொல்லிக்கிட்டா என்னாச்சுன்னு கேக்குறியா? ஏய், நான் என்ன கேட்க நீ என்ன பேசிய? பொட்டிக்கு போன் பண்ணா சுந்தரிய காட்டன் பண்ணியாவ? உடம்பு முடியாம வீட்டுக்கு வந்ததா சொன்னாவ. அலறி அடிச்சுக்கிட்டு வந்து சேர்ந்திருக்காங்க. உங்களை நான் கூப்பிட்டே இல்லையா அர்ஜுன்? தியா உனக்கு முடியலன்னு சொன்னதா அலறி அடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. கூலா உங்களை கூப்பிடவே இல்லையேன்னு கேட்க. சாரி, ஏதோ ஞாபகத்துல. இப்ப எதுக்கு கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்ச? ஒன்னும் இல்ல. அன்னைக்கு இவ விருப்பம் இல்லாம தானே எல்லாம் நடந்துட்டு. இந்த வெறுப்பான சிரிப்புலயே தெரியுது தியா. என்னமா ஆச்சு? உனக்கிட்ட தானே கேட்கேன். என்ன தலைவலிக்குதா? ம். சரி ஏந்திரி, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் கடந்து உறங்கினாலே எனக்கு சரியா போகும். என்ன சரியா போவோம்? அப்பப்ப இப்படித்தானே தலைவலின்னு கிடக்க. ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துடலாம். நான் உங்களை இப்ப கூப்பிட்டேனா? எனக்கு சாதாரண தலைவலி தான். கடந்து உறங்கினாலே சரியாகும். என்ன தலைவலி மாத்திரை போட்டுக்கிட்டு அப்படியே கடந்து உறங்கலான்னு பாக்குதியா? பெயின் கில்லர்லாம் இப்ப என்னன்னு கேட்காம். ஆனா தியா நீ சின்ன பொண்ணு, என்னமா பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்படி சின்ன சின்ன வலிக்கு வியாதனைக்கு மாத்திரையா தின்னுட்டு இருந்தியனா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஆமா, சின்ன வயசுதான். ஆனா சின்ன வயசுலயே நிறைய பார்த்துட்டேன், நிறைய அனுபவிச்சுட்டேன். இனிமே புதுசா என் வாழ்க்கையில பாக்கிறதுக்கும் படுறதுக்கும் ஒன்னும் இல்ல. நான் என்ன கேட்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஹென்றி, ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துடலாம். எனக்கு லேசா தலைவலி தானே, என்னை சும்மா கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. என் தனியா விட்டுருங்க. அதுதான் எனக்கு கொடுக்க மருந்து. இப்ப என்ன நடந்ததுன்னு ஒப்பாரி வைக்க? மனசு சுக்கு நூறா உடஞ்சி செத்து போயிட்டு அர்ஜுன். மனசே செத்து போனதுக்கு பிறகு தலைவலி எல்லாம் ஒரு விஷயமா? இப்ப கூட என்ன தொட்டதான் மன்னிப்பு கேக்குறியா எல்லாம்? அப்பனா உங்களால என்ன ஏத்துக்க முடியல. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏமா அல்ற? எதுக்கு அல்ற? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். ஒன்னும் இல்ல, ப்ளீஸ் என்னைய கொஞ்சம் தனியா விடுங்க. ராத்திரி முழுக்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தேலாம், அதனால வந்த தலைவலிதான். அப்படியே நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் சிரிக்கும் போது உங்களால பாத்துட்டு தானே இருக்க முடிச்சது. இப்போ சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். உங்க வேலையை பாத்துக்கிட்டு போங்க. காலமா எந்திரிக்கும் போது என்ன கட்டி பிடிச்சுதான் நீங்க படுத்திருந்தியா? அங்கேருந்து என்னைய தூக்கிட்டு வந்திருக்கத நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா பட்டேன். ஆனா நமக்குள்ள அன்னைக்கு நடந்தது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட். 2 வருஷமா ஒருத்தனை காதலிச்சேன். அவனுக்கிட்டயே என்ன இழக்கல. ஆனா தாலிங்கிற ஒண்ணு என் கழுத்துல கட்டி இதுதான் வாழ்க்கைன்னு புரிய வச்சுக்கிட்டேன். உங்க தேவையை எடுத்துட்டு டிஷ்யூ மாதிரி ஒதுக்கி வச்சுட்டியா அர்ஜுன்? என் மனசை நீங்க இப்ப கூட புரிஞ்சுக்கல. நான் தான் அது புரியாம ப்ளீஸ் தியான நீங்க கேட்டதும் என்னையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏய் எதியா எம்மா, இப்ப என்னத்துக்கு ஒப்பாரி வைக்க? நான் தான் சொல்லல, இங்க இருந்து எந்திரிச்சு போங்க. இது உங்க பெட்டுங்கிறதுனால நான் தரையில படுக்கணும்னா கூட படுத்துக்கிறேன். ஏன் நீ என்ன பைத்தியமா? ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஸ்கேன் தானே எடுத்து பாக்கிறதுக்கு சொல்லியே, அதுக்கு போய் ஒப்பாரி வைக்க? ஏன் நான் எதுக்கு ஒப்பாரி வைக்கன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தியா, உன்னால என்ன ஏத்துக்க முடியல. உன் சம்மதம் இல்லாம நான் உனக்கிட்ட நடந்துகிட்டதை உன்னால ஏத்துக்க முடியல. கொஞ்ச நாளா மனசளவுல ரொம்ப நொந்து போயிட்டேன். தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். நீ படுத்து தூங்கு, கொஞ்ச நேரத்துல சரியாகும். சரியாக்கலன்னா ஹாஸ்பிட்டல் போலாம். நல்ல மெத்த யாராவது வீட்டு முத்தத்துல தூக்கி போட்டிருக்கான். இந்த மெத்தை எங்கேயோ பாத்துருக்கமே. நம்ம ரூம்ல கிடந்த மெத்தை இது இல்ல. இது இந்த டாடு பையலுக்கு ரூம்ல கிடந்த மெத்த ஆச்சே. இது எப்படியாக இங்க வந்தது? யாராக தூக்கி வெளியே போட்டிருப்பான்? ஒரு வேளை ராத்திரி உறக்க வரையிலன்னு சொல்லிக்கிட்டு நம்ம பியாரன் தான் மெத்தையை தூக்கி வெளியே போட்டு ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு கிடந்திருப்பானோ? ஆனா காலமா தான் மெத்த வெளியே இல்லையே. என் பியாரையும் காலிசுக்கு மட்டும் இல்ல, வீட்டுலயும் டானு தான். ஏதோ தொலைநோக்கு பார்வையா இருக்கும் போல, அதான் மெத்தையை தூக்கி வெளியே போட்டிருக்கான். ஐயே ஆமா, வா. என்னம்மா மெத்தை தூக்கி வெளியே போட்டுருக்கியா? என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நிக்குதியலோ? இல்ல நான் போடல, இது கவின் பையலுக்கு ரூம்ல கிடந்த மெத்த. அவன் தான் மெத்தையை தூக்கி வெளியே போட்டிருக்கான். பயம் மண்டைக்கு வெளியிலாமல தெரியா? நல்ல மெத்தையை நடு முத்தத்துல போட்டு போட்டுருக்கான். பயலுக்கு வளர வளரனா புத்தி மலங்கிட்டு போகுது. இங்கே ஸ்ரீனிவாசா, நீ என்ன மொவன் தான், ஆனா சொல்ல கேட்டுக்கான். ஓ அளவுக்கெல்லாம் என் பியாரன் புத்தி கட்டவன் இல்ல. ஏதோ தொலைநோக்கு பார்வையில தான் மெத்தையை தூக்கி வெளியே போட்டிருக்கான். ஆமா, தொலைநோக்கு பார்வை அவனுக்கு தானே. சின்ன கருமமோ, சின்னத்தையாவது கிறுக்கு வேலையை செஞ்சு எனக்கு சேர்த்து அறுப்பு வாங்கி தாரான். இவன் வளர வளரதான் எனக்கு பியார டேமேஜ் பண்ணிக்கிட்டு வாரான். மெத்தையை தூக்கி வெளியே போட்டு என்ன கிறுக்கு வேலையை செஞ்சு வச்சிருக்கானோ. இவன் என்ன அநியாயம் பண்ணாலும் அவர்கிட்ட இருந்து எனக்கு தான் அறுப்பு கிடைக்கும். என் பியாரே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. ஆமா, அந்த கோல்ட என்னைக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா அன்னைக்கு உன் பியார டேமேஜ் ஆயாச்சு. இனிமே புதுசா டேமேஜ் ஆகுதான் டேமேஜ். வேற எதுனா வேணுமா? இல்ல வேண்டாம். சரி, எங்க போறான்? எங்க போறானா? சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், எனக்கு வேலை இருக்கு. தலைவேதனை இப்ப பரவாயில்லையா? எல்லாத்தையும் எங்களுக்குள்ள பொதிச்சுக்கிட்டு நாங்க நடந்து தெரிஞ்சுதானே ஆகணும். என்ன? இப்ப ஒண்ணும் இல்ல, அதான் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். எதுனா வேணும்னா கூப்பிடுங்க. இல்ல, எப்பயும் நான் சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும் என் பக்கத்துலயே தானே நிப்பேன். உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு வேலைக்காரியா வேணா இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு.
ஆனா வீட்டுக்காரியா அவங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. தியா, இனிமே இந்த மாதிரி கேனத்தனமான பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் மேலேயே நான் வேற ஒரு கடுப்புல இருக்கேன். என் கேரக்டருக்கு இந்த கேனத்தனமான பேச்செல்லாம் செட் ஆகாது, இந்த வேலைக்காரி. அதனால இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் கரெக்டா தானே பேசேன். அண்ணன் இவன் ஒருத்தேப்பா தப்பான நேரத்துல கரெக்டா வந்துருவான். திருப்பியும் சொல்லந்தியா, இந்த வேலைக்காரி இந்த பியாச்சையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கான். அண்ணன், எனக்கு என்னடா காதா செத்து போச்சு, கிட்ட வந்து கூப்பிட மாட்டியா? வீட்டு முத்தத்துல இருந்தே அண்ணே அண்ணேன்னு சத்த போட்டுக்கிட்டு தான் வருவியா? இப்ப ஏன் அண்ணி மறுபடியும் கரண்டியால சூடு வச்சுட்டாவளா? இது சரி, அது உங்க பஞ்சாயத்து. இந்த புருஷ பொண்டாட்டி பஞ்சாயத்து இருக்கு கண்டியா, அதுக்குள்ள போறது எப்பயும் நம்ம விரும்ப மாட்டோம். இங்கே ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு பொண்டாட்டி வருவான், அப்பயே நீ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிடலாம். ஏற்கனவே கொலை வரியில இருக்கேன், அடிச்சேன்னு வச்சுக்கான். உன் நாய் ஒரு பக்கத்துல போய் தரிக்கான், நீ ஒரு பக்கத்துல போய் கடப்ப. என்ன விஷயத்துக்காண்டி வந்த அதை சொல்லிட்டு போ. ஒரு 50 ரூபா தான். ஏடா 50 ரூபாய்க்கு அங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன். ரொம்ப அர்ஜென்ட், குடான். சில்லறை இல்ல, புறவு தாரேன். சில்லறைய கொடுத்தா நான் எப்ப எண்ணி முடிக்கிறது? சில்லறை எல்லாம் வேண்டாம், 500 ரூபா தாளாவே தான். 50 ரூபாயில இங்க இந்த 500 ரூபாய் தாள் வந்தது. 500 ரூபா வேணும்னா 500 ரூபான்னு கேட்கறதுக்கு தெரியாதா? அது என்ன 50 ரூபா? ஐயோ அண்ணே, 500 ரூபா கேட்கல. நீ என்ன லூசா? 50 ரூபாய் கேட்டேன், அது பிறகு 500 ரூபாய் கேட்டேன். அண்ணி 50 ரூபானா அந்த 50 ரூபா இல்ல. நான் கள்ள நோட்டெல்லாம் அச்சடிக்கல. ஏனே நான் அதை பத்தி சொல்லல. 50 ரூபானா அந்த 50 ரூபா இல்ல, 50,000 ரூபாய். 50,000-ஆ? பாத்து, வாய்க்குள்ள ஈச்சு போயிட போகுது. அவன் எனக்கு 50,000 ரூபாய் இழுத்து வைக்கலன்னா தான் நீ வாயை பழக்கணும். இழுத்து வைக்கிறான்னா எல்லாம் வாயை பழக்கப்படாது. 50,000 ரூபாய் இவனுக்கு என்னத்துக்கு இப்ப? 50 ரூபாயா சில்லறையா தந்துடாதா? எப்ப எண்ணி முடிக்கிறது? 500 ரூபா நோட்டா தான், ரவுண்டா 500. அண்ணே என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறியா? அண்ணனுக்கு தான் நாசில யாருதுலாம் லேசா தலையை தட்டி குடிக்கிறது, நெஞ்சு தடை உடையது. எப்பயும் செய்ய வேண்டியது தானே? ஏன் உன் கை புளியங்க பறிச்சுக்கிட்டா இருக்க? நீ தடவ வேண்டியது தானே? சண்டை போயிட்டு இருக்கு போலயே. ஆமா, உனக்கிட்ட தெரியாம தான் கேட்கேன். காலேஜ் ஃபீஸ் மொத்தமா கட்டிட்டேன். அது பிறகு என்னத்துக்கு 50,000 ரூபா? ஒன்னும் இல்லானே, புதுசா ஒரு கட்டில் செய்ய கொடுத்துருக்கேன். அது பிறகு 2 மெத்த. நீ கவலைப்படாதா, கம்மி பட்ஜெட்ல தான். ஏன்னா இந்த வீட்டுல ரூமுக்கு ரூம் கட்டில் மெத்தன்னு கிடக்கு. ஒரு ரூம்ல கூட கட்டில் இல்லாம இல்ல. என்ன மண்ணாங்கட்டிக்கு புதுசா கட்டில் செய்ய கொடுத்துருக்கேன். தேவை இருக்கா? ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி என்ன நிறுத்து. இல்லடா, ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியான்னு கேட்டேன். ஏதாவது பாவப்பட்ட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கட்டில் மெத்த பீரோ இதெல்லாம் கொடுக்க போறியா என்ன? அப்படின்னு சொல்லு, தாராளமா செஞ்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நீ செஞ்சுக்காம். புண்ணியத்தை நீயே தேடிக்காம். ஆமாண்டா, புண்ணியத்தை நான் தேடுறேன், பாவத்தை நீ தேடிக்காம். ஏன்னா நான் தான் சொல்லிட்டோம்ல, ஒரு கட்டில 2 மெத்தையும் வாங்குறதுக்கு போறேன். அதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துறேன். ஒரே நேரத்துல 2 பேர் கூப்பிட்டா யார் கூப்பிட்டதை முத கேட்கியது? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன ரூம்ல கிடந்த மெத்தையை தூக்கி வெளியே போட்டுருக்கான். வெளியே போட்டிருக்கானா? சொல்லு, என்ன தொலைநோக்கு பார்வையால வெளியே தூக்கி போட்டேன்? தொலைநோக்கு பார்வையா? உனக்கு தான் கேட்க, என்ன மண்ணாங்கட்டிக்கு மெத்தையை வெளியே தூக்கி போட்டுருக்கான். மெதுவா கேட்க வேண்டியதானே? அதான் மக்கான், என்ன தொலைநோக்கு பார்வையால அதை தூக்கி வெளியே போட்டேன்? எனக்கு தெரியும், நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தொலைநோக்கு பார்வையெல்லாம் இல்ல. இனிமேல அந்த மெத்தையில என்னால கிடந்து உறங்க முடியாது. அது தூக்கி வெளியே போட்டாச்சு, போட்டதுதான். அண்ணே அதுக்குதான் ரூபா கேட்கேன். புது மெத்தை வாங்குறதுக்கு ரூபா தான். இருக்க மெத்தைக்கு என்ன குறைச்சலு? உனக்கிட்ட தெரியாம தான் கேட்கேன். ரூம்ல கிடந்த மெத்தை வாங்குறதுக்கு முந்தைய அர்ஜுனுக்கு ரூம்ல மெத்தை வாங்கியாச்சு. அவருக்கு ரூம்லயே என்னமா மெத்தையை மாத்தல, நல்ல மெத்தையை தூக்கி வெளியே போட்டிருக்கேன். அறிவு கட்டவனே, விவரம் இருக்கால உனக்கு? உங்களுக்கு விவரம் இருக்குதுன்னா நீங்க அதை எடுத்து போட்டு கிடந்து உறங்குங்க. ஆனா நான் இனிமே அந்த மெத்தையில கிடந்து உறங்க மாட்டேன். என் மெத்தையில டைசன் பாத்ரூம் போயிட்டான். அண்ணே எப்பயும் துணி விரிச்சுதான் கடத்துவேன். அது என்னமோ தெரியாம நடந்துட்டேன். இனிமேல அந்த மெத்தையில என்னால தூங்க முடியாது. எனக்கு புது மெத்தை வாங்கி கொடுத்துரு. அந்த நாயை தூக்கி வெளியே போடல. நாயை கொண்டு வந்த அன்னைக்கு ஒன்னையும் அந்த நாயை சேர்த்து துரத்தி இருக்கிறான். ஷெப்பா, உங்களுக்கு இந்த நாய் பரவாயில்ல. எனக்கு ஜோடி இல்லாத ஒரே காரணத்துக்காண்டி அது என்னமோ ஜோடி தேடாம இருக்க. நீங்க ஒண்ணு இருக்கச்சிலேயே என்னோட தேடி போனவிய தானே. அவன் தொலைநோக்கு பார்வை இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதான். விவரம் கெட்டது. ஏன்னா நான் இந்த ஆளுகிட்ட பேசவே இல்ல. ரூபா தரவே தர மாட்டியா? 5 பைசா தர முடியாது. அது எவ்வளவு பாடுபட்டு உழைக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த ஜெசிகாவை துரத்துறதுக்கு பாடா படுது. ஒரு மனுஷன் பாடுபட்டு உழைச்சா அவன் மெத்தையில கிடக்கலாம். நாய் பாடுபட்டு உழைச்சா அதை மெத்தையில கடத்த மாட்டியலோ? இந்த இடத்துலதான் கவினோட தொலைநோக்கு பார்வையை அப்ளை பண்ணிருப்பான். என் மெத்தையில கடத்தினாதானே அசிங்கம் பண்ணா. புதுசா வாங்க வேண்டியதா இருக்கான். டைசனுக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்டிலே மெத்தையை வாங்கி கொடுத்தா பிரச்சனையே இல்லையே. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இறங்கின மாதிரி தான். ஐடியா. அது மட்டும் இல்லாம ராத்திரி இனிமே அது பாத்ரூம் போனா கூட என்ன ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன். என்ன உனக்கு நிறைய ரூபாய் இழுத்து வச்சிருவோம்னு கவலைப்படாத. என் டைசனை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் கட்டில் செய்ய கொடுத்துருக்கேன். அது உருண்டா புரண்டா கீழே விழுந்துடப்படாது கண்டியா.
நீ என்ன செய்யா என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 50,000 ரூபாய் அனுப்பிடு, கையில இருந்தாலும் போதாம். 100 ரூபா பிஸ்கட்ல ஆரம்பிச்சது இப்ப எங்க வந்து நிக்குது கண்டியா? என்னால தர முடியாது. எது தர முடியாதா? நீ பணக்காரன் தானே? அது இல்லனே, இப்ப எல்லாம் பணக்காரங்க நாய் எடுத்து வளர்ப்பாவன். அது பிறகு தெருவுல எல்லாம் கிடக்குமே நாய், அதுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாவன். நீ என் டைசனுக்கு கட்டில மெத்தையும் வாங்கி தர மாட்டியா? உன் வாழ்க்கைக்காண்டி தானே அது பாடுபடுது. எச்சி கையா தான் இருக்கேன், வாங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கான். சொறி நாய் ஒரு பக்கம் போய் கிடக்க, நீ ஒரு பக்கம் போய் கிடப்ப. அப்போ 50,000 ரூபாய் தரமாட்டேன். அதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாருலாம். ஒழுங்கு மரியாதை அதை தூக்கி வெளியே போட்டு விடு. அப்பா டைசன் என் உயிர்ல மேலானது. அறிவு கட்டவனே, நாய்க்காண்டி 50,000 ரூபாயா? ரோசன், அன்னை வாழ்க்கைக்காண்டி நம்மள விட இதுதான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு, போராடிக்கிட்டு இருக்கு. ஜினை தருவியா தரமாட்டியா? ஒழுங்கு மரியாதையை அதை வெளியே கொண்டு விட்டுட்டு வெளியே கிடைக்க மெத்தையை எடுத்து போட்டு கிடந்து உறங்க. நான் அதுல இனிமே கிடக்க மாட்டேன். அர்ஜுன் பியாரா, உனக்கு 50,000 ரூபாயா தெண்டத்துக்கு தூக்கி செலவு பண்ணதுக்கு விருப்பம் இல்ல அப்படிதானே? ஒரு காரணம் வேண்டாமா? பாவப்பட்டவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கும். சரி, இது என்னது? நாய்க்கு கட்டில் செய்யறதுக்கு மெத்த வாங்குறதுக்குன்னு? நீ டென்ஷன் ஆகாதான் போறேன். எப்படி உங்க 2 பேருக்கு சாதகமா பேசி முடிக்கேன்னு மட்டும் பாரு. இல்ல கவினம், இப்ப என்ன உன் நாய் பாத்ரூம் போயிட்டு இனிமே புதுசா ஒரு கட்டில மெத்தை வாங்கின நாய்க்கு அதானே? ஆமா, தமிழ்ல தானே பேசேன். இப்ப 500 ரூபாயில எப்படி மேட்டர் முடிச்சு தரேன்னு மட்டும் பாரு. ஒண்ணும் இல்ல மக்கா, 50,000 ரூபாய்க்கு கட்டில மெத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா பேம்பஸ் வாங்கி உன் நாய்க்கு மாட்டி விட்டுறேன். கணவன், உங்களுக்கு எம்படி தைரியம் இருந்தா ஏன் டைசனுக்கு டயப்பர் போட்டு விட சொல்லுவியா? 2 பக்கமும் ஸ்மூத்தா முடிக்கணும்ல. அவனுக்கு 50,000 ரூபாய் செலவு எடுத்து வைக்கப்படாது. உனக்கு பிரச்சனை இல்லையே, டயப்பர் மட்டும் அதுக்கு போட்டு விட்டான்னு வச்சுக்கான். அத உனக்கிட்ட கிடைச்சது என்ன? நீ கெட்டி பிடிச்சுக்கிட்டே உறங்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கலவி வாங்கி அடுத்தேன்னு வச்சுக்கான். இருக்கே நாள் இத்து போன பல்ல பியாந்து பேரும் பாத்துக்கான். இல்லையா, நல்ல வழிதானே காட்டியிருக்கேன். ஓ, நீ நிக்காதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுதியோ? டயப்பர் இடுப்புல நிக்கலன்னா ஒரு பெல்ட் வாங்கிக்கா, பெல்ட் போட்டு கட்டி விட்டுரு. கலவி வயசு காலம் கூட பார்க்க மாட்டேன், அந்தால போயிரு. நல்லதுக்கே காலம் இல்லப்பா. இல்ல ஒருவேளை பெல்ட்டுக்கு குறை ரூபா 1000 சொல்லிட்டு பயப்படுதியோ? பெல்ட்டுக்கு ரூபா செலவாயிருமே நினைச்சேனா அதுக்கு இந்த கிழவி கிட்ட ஒரு வழி இருக்கு. கயிறு எடுத்து கட்டி விட்டுறேன், செலவே இல்ல. எப்படி ஐடியா? கலவி ஒழுங்கு மரியாதையே போயிரு. கடைசி காலத்துல நாங்க தான் பார்த்து ஆவணும், ஓடி போயிரு. என்ன என்ன என் டைசனுக்கு டயப்பர் எல்லாம் போட்டு விட முடியாது. ஏன்? இந்த கிழவி ஏதாவது அநாத ஆசிரமத்துல கொண்டு விட்டுரு. ஒன்னியதாம்ல கொண்டு விடணும். அது பிறகு இந்த ஆளையும் கொண்டு விட்டுரு. இப்ப 2 மெத்தையும் ஒரு கட்டில வாங்கறதுக்கு ரூபா தருவியா தர மாட்டியா? என்ன கடனா கூட 50,000 ரூபா தானே, போற போட்டு விடேன் போ. அண்ணே நிஜமாவா? போட்டு விட்றேன், இல்லன்னா கையில கொடுக்கேன் போ. என் செல்ல அண்ணே, தேங்க்ஸ் நே. நான் அப்புறமா வரேன். டைசனா குளிப்பாட்ட போறேன், நேத்துக்கு அது குளிக்கல. இதெல்லாம் எனக்கு தான் பிறந்ததா? யாரு கேட்டுட்டு 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியா? நான் யாரடி கேட்கணும்? என் பணம் என் தம்பிக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அத அங்கே பார்த்து சொல்லலாம். எனக்காண்டியோ என் தங்கச்சிக்காண்டியோ யாரும் எதுவும் செய்யல. அவனாவது எனக்காண்டி 28 பேப்பர் படிச்சு கிளியர் பண்ணிருக்கான். அதுக்கு 50,000 ரூபாய் என்ன 10 லட்சம் ரூபாய் அவன் கேட்டாலும் கொடுப்பேன். தேவையில்லாம பையனோட கூட கூடி சேர்ந்து குடிச்சா தீக்கான். இல்ல இல்ல, இதுல யாருக்கு கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. இருந்தாலே போங்க, எனக்கு அது வந்துதான். நல்லதுக்கு பேசினா இப்படிதான் நடக்கும். சரி, எனக்கு மேல வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். அர்ஜுன் சாப்பிட்டுட்டு போங்க. டைசன் பாத்ரூம், இது மேலே எனக்கு சாப்பாடு இறங்குமா? புறவு சாப்பிடேன். லூசு புறவு வந்து இவனுக்கு கேட்டிருக்கலாம்ல, சாயந்தரம் வந்து கேட்டிருக்கலாம்ல. மனுஷன் சாப்பாடு தட்டுல கை வச்சாதான் உண்டு. இவனுக்கு இருக்கு. எப்பயாவது இன்னைக்கு தியா கிட்ட மன்னிப்பு கேட்டானோ, இல்லைன்னா குற்ற உணர்ச்சியிலே செத்து போயிருவேன். இத பத்தி பேசாம மனசுக்குள்ளேயே நொந்துகிட்டு இருக்கதுக்கு நேரடியாவே அவளுக்கிட்ட மன்னிப்பு கேட்டலாம். இத பத்தி பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா கோவமா கத்துவான். இந்த விஷயத்துல நீ கோவப்பட்டுக்கிட்டு என்னை விட்டுட்டு போனாலும் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு உன் பிறத்தாலே வருவந்தியா. ஏன்னா உன் விருப்பம் இல்லாம உன்னை நான் தொட்டது பெரிய தப்பு. அதுவும் குடிச்சுக்கிட்டு அப்படி நடந்துகிட்டது ரொம்ப பெரிய தப்பு. என்னானாலும் இன்னைக்கு உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டவன். நீ 4 அடி அடிச்சாலும் பரவாயில்ல, உன் கால விழதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். போமா தியா, எங்க போறேன்? தியா, உனக்கிட்ட தான் கேட்டேன், எங்க போறேன்னு கேட்டேன். தியா, எங்க போறேன்னு கேட்டேன். நான் எங்க போனா உங்களுக்கு என்னங்க? இல்ல, எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நீ அந்த டெடி பியரை தூக்கி வச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கே குறியா இருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, எங்க போறேன்னு உங்ககிட்ட நான் என்னத்துக்கு சொல்லணும்? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டு, இதுக்கு மேல நான் என்னன்னா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன அக்கறை? உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? காலமையில இருந்தே மூஞ்சில அடிச்ச மாதிரி தான் பேசியா. இப்பே நார்மலா எங்க போறேன்னு தானமா கேட்டேன், அதுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரியே பதில் சொல்லிய. ஓ சாரி, நான் என் அம்மா கூட தூங்குறதுக்கு போறேன். ஓ சரி, பை. ஒரு நிமிஷம், ஏன்? இங்கே தூங்கு.
நான் தான் சொல்றேன்ல, நான் என் அம்மா கூட தூங்குறதுக்கு போறேன். எங்கேயும் போக கூடாது, இங்கே தூங்குன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கவே இல்லையே. ஏன் அம்மா கூட தூங்குறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு நினைக்கேன். அதுக்கெல்லாம் யாருக்கிட்டே பெர்மிஷன் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இளனோட கல்லறைக்கு போனோம்னா உங்க பெர்மிஷன் கேட்கலாம். ஏன் அம்மா கூட தூங்குறதுக்கு நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் வரேன். தியா, ஏன் ரூம்லயே தூங்குன்னு சொன்னேன். ஏன் ரூம்ல இடம் இல்லைன்னா வெளியே போறேன். கிருங், கத்த வைக்காத, ரூம்லயே தூங்கு. என்ன என்னங்க உங்க வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நானும் பொண்ணுதான் அர்ஜுன். தியா அழாதமா, நான் நடந்த தப்புக்கு மன்னிப்பு. போதும் அர்ஜுன், போதும். நிறையவே அழுதுட்டேன். நான் என் அம்மா கூட தூங்குறேன். என் மனசு ஃபுல்லா வலிக்குது அர்ஜுன். மனசுக்குள்ளேயே அழுது அழுது பாதி செத்துட்டேன். தியா, அதை பத்தி தான் பேசுறதுக்கு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னத்துக்கு அவிய கூட தூங்குறதுக்கு போறேன்? அர்ஜுன், இவ்வளவு நாளும் வீட்டுக்கும் ஊருக்கும் புருஷன் பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருந்தோம். புருஷன் பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருந்தமா? இல்லன்னு சொல்ல வரீங்களா? இவ்வளவு நாளும் ஊருக்கும் வீட்டுக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமே ஊர்ல உள்ள வேலை ஏமாத்ததுக்கு மட்டும் புருஷன் பொண்டாட்டியா நடிச்சா போதும். வீட்டுல உள்ள வேலைக்கிட்ட என்னால நடிக்க முடியாது அர்ஜுன். என் அம்மா என்ன நினைக்கும் அப்படியெல்லாம் என்னால நினைக்க முடியல. என் மனசு நிம்மதி அங்கதான் கிடைக்குது. நாவே கூட தூங்க வரேன். ஏய், போகாதன்னு சொல்றேன்ல. எங்க பாத்தியா, எனக்கு அணைக்கவும் தெரியும், அடிக்கவும் தெரியும். கோவப்பட்டேன்னு வச்சுக்கோ, எதிரில நின்னு பேச கூட உன்னால முடியாது. வெளியே போகாதன்னு சொல்லலாம். யாருக்கு ரூம்லயே போய் தூங்க வேண்டாம். ரூம்லயே கிடந்து உறங்க. முடியாது அர்ஜுன். நானும் உன்னை வெளியே விடுறதா இல்ல. எனக்கு இருக்கிறது என் அம்மா மட்டும்தான். என் மனசு வலிக்கும் போதெல்லாம் நான் அவிய மடியில தான் படுப்பேன். எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறது அவிய மட்டும்தான். ஏன், நான் செத்து போயிட்டானா? இல்ல தெரியாம தான் கேக்கண்டி. உன்னை கெட்டினவே நான் செத்து போயிட்டானான்னு கேக்கேன். உன அவியதான் உண்டு, அவியதான் உண்டு, அவிய மட்டும் தான் உண்டு. என்ன மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிட்டியா? பேச தெரியுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் நீங்க பேசலாம். எத்தனை நாளா என் மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு பொண்ணா இருக்கணும். உங்களால என் வேதனைய புரிஞ்சுக்க முடியாது அர்ஜுன். குட் நைட். நானும் போனா போகுது கோவப்படாம பேசுறேன்னு பார்த்தா கேக்குறியாடி நீ? கைய விடுங்க அர்ஜுன். ஏண்டி, நான் தான் கிளி பிள்ளைக்கு சொல்லிய மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ரூம்குள்ளே கடந்து உறங்க தானே சொல்லேன். எனக்கு இங்க தூங்க முடியல. சரி, நான் வேணா கீழே படுக்கேன், போதுமா? ஐயோ, நீங்க கீழே படுக்கிறீங்களா? தேவையே இல்லைங்க. எனக்கு இப்ப என் அம்மா அரவணைப்பு தான் வேணும். ப்ளீஸ், சொல்லத புரிஞ்சுக்கா. வெளியே போவாத, அவ்வளவுதான். நான் ஏன் போக கூடாது? நைட்டு உன்னை மறுபடியும் வெளியே அனுப்புறதுக்காக தூக்கிட்டு வரல. இனிமே நீ நைட்டு தூங்குறதுக்காண்டி அவங்ககிட்ட போகக்கூடாது. ஏன் அர்ஜுன் நான் வீட்டை விட்டா போனேன்? தியாம், நேத்துக்கு நடந்த கூத்து உனக்கு ஏதாவது தெரியுமா? நேத்து நீ அம்மா கூட தூங்குறதுக்கு போயிட்டேன். அடுத்த செகண்ட் இங்க இருந்து ஜெசிகாக்கு போன் பையாச்சு. அவ அர்ஜுன் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவ அம்மா கூட தூங்கா. அவனை கோவப்பட்டு ஹால்ல சோஃபால படுத்திருக்கான். அப்படி இப்படின்னு நைட்டே போன் பண்ணி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாவ. அதான் நீ நல்லா தூங்கிட்டு கிடக்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இங்க தூக்கிட்டு வந்தாய். ஓ, ஓகே ஓகே, இப்பதான் எனக்கு புரியுது. அர்ஜுன், காலமா நான் கூட என்ன அணைச்சுக்கிட்டு நீங்க படுத்திருந்தியா? உங்க ஷோல்டர்ல நான் படுத்திருந்தேன். காலமா நான் இதை பார்த்ததா என்ன நினைச்சேனா, ராத்திரி என்ன நீங்க தேடி இருப்பியா? என்ன காணாததா அம்மா ரூமுக்கு தேடி போயிருப்பியா? அங்க என்ன பார்த்ததும் பாசத்துல தூக்கிட்டு வந்திருப்பியான்னு நினைச்சேன். ஆனா அவிய கண்ணை மூடி மறைக்கிறதுக்காண்டிதான் என்ன இங்க தூக்கிட்டு வந்தியலா? இல்லம்மா, நீ போனதுக்கு பிறகு எனக்கு இந்த ரூம்குள்ள இருக்கிறதுக்கே பிடிக்கல. நீ இல்லாம எப்படி என்னால மட்டும் இங்க நிம்மதியா இருக்க முடியும்? அதான் சோஃபாவை ஹால்ல தூக்கி போட்டு நானும் வெளியே தான் படுத்திருந்தேன். அப்ப நான் அப்பயே தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே என்ன? அது என்ன அவிய சந்தோஷப்பட்டதுக்காண்டி தூக்கிட்டு வந்திருக்கியா? இல்லம்மா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? சரி, சும்மா நிறுத்துங்க அர்ஜுன். நான் இந்த வீட்டுக்கு வந்த நாளையில இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவியல கடப்பாத்ததுக்கு இவியல கடப்பாத்ததுக்கு அவியல கோவப்படுத்ததுக்கு அவிய இவியன்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வீலுக்காண்டி தான் நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? நீங்க வாழ்றதுக்கு நான் தேவையே இல்ல. என்னடி சொல்ற? அப்பனா நைட்டு அந்த பைத்தியக்காரங்களுக்காண்டி தான் என்ன இங்க தூக்கிட்டு வந்திருக்கியா? என் உள்ள பாசத்துல இல்ல காலமா கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். இல்லம்மா, நமக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைய மத்தவங்களுக்கு என்னத்துக்கு காட்டணும்? அர்ஜுன், நான் தெரியாம தான் கேட்கேன். நீ என்னதான் கல்யாணம் பண்ணிருக்கியா? இல்லனா அந்த ஜெசிகாவை கல்யாணம் பண்ணிருக்கியா? தியா, ஏன்னா அவளை பத்தி நீ நினைக்கிற அளவுக்கு கூட நீ ஏன் உணர்வுகளை பத்தி நினைக்க மாட்டேங்கிறியே? தியா, மரியாதையா பேசு. கோவத்துல என்ன பேசியனே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். என் இடம் எனக்கு புரிஞ்சுட்டு, உங்களுக்கு என் மனசு புரியவே இல்ல. எப்ப பாரு அவ என்ன நினைப்பா? அவளை கடுப்பேத்தணும். அதுக்கு மட்டும் தான் என்ன யூஸ் பண்ணுவீங்களா? நிறுத்திட்டு கடந்து உறங்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு அடி வாங்கிட்டு தான் கடப்ப போல தோணுது. எல்லாத்தையும் ஜெயிக்க தெரிஞ்ச உங்களால என் மனசு ஜெயிக்க தெரியல அர்ஜுன். தெரியுது தியா, அதனாலதான் பொறுமையா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அடுத்தவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா கட்டின பொண்டாட்டி மனசை புரிஞ்சுக்க முடியாது அர்ஜுன். தியா, நீ பேசியதுல ரெண்டு அர்த்தம் வருது. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். அவளை பத்தி நினைக்கேன்னு சொல்ல. நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டு அவ கூட போய் குடும்பமா நடத்திக்கிட்டு வரேன். நமக்குள்ள நடக்கிய சின்ன சின்ன பிரச்சனை அவளுங்களுக்கு தெரியறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தெரிஞ்சாயா? ஒரு டாக்டரா ஜெயிக்க தெரிஞ்ச உங்களால பொண்டாட்டி மனசு ஜெயிக்க முடியலன்னு அசிங்கமா பேசுவாவனா? ஏன்னா நான் உன்ன லவ் பண்றதியா? மத்தவங்களை பேச வச்சு அவியல நமக்குள்ள விட்டு என்னைய பிரிக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கேன். லவ் பண்றீங்களா? வாயால சொல்லிக்கிறது எல்லாம் காதல் இல்ல அர்ஜுன். சும்மா போதாமா, வார்த்தையாலே கொல்லாத.
தப்பு பண்ணிட்டேன். கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். மன்னிப்பு கேட்க போறீங்களா? எத்தனை நாளா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டினா என் மனசையே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியல. ஆனா நினைப்பு ஃபுல்லா அந்த ஜெசிகா. இதோட நிப்பாட்டும். வாங்கின கை வாங்கினதாவே இருக்கட்டும். அடிச்சேன்னு வச்சுக்கா. அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு புதுசா என்ன? அதான் கை வந்து கலையாச்சே. அடிங்க அர்ஜுன், அடிச்சு கொண்டாலும் கேட்கறதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாவ. ஏன்னா எனக்கு தான் யாரும் இல்லையே. நானே யாரும் இல்லாத அனாதை தானே. சரிம்மா, யாராவது ஒருத்தங்க இறங்கி போய் தான் ஆகணும். எப்ப நான் கோவப்பட்டாலும் நீ இறங்கி போய் தான் நான் பாத்திருக்கேன். தியாம், சாரிடி. நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கேன். அது மட்டும் இல்லாம நேற்றுக்கு நீ படுத்ததான் ஏதோ ஒரு தாட்ல கை வலிக்குதுன்னு சொல்லிட்டேன். என் கோவமும் அழகையும் வேதனையும் தள்ளிப்படும் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில மட்டும் இல்ல அர்ஜுன். உங்க உரிமையை நீங்க எடுத்துட்டு அடுத்த நாளையில இருந்து என்ன டிஷ்யூ மாதிரி தூக்கி போட்டுட்டியா? மூஞ்ச பார்த்து பேச கூட இல்ல நீங்க. அழாதடி, கடுப்பாவது மனுஷனுக்கு. உங்களுக்கு கடுப்பாகுது, எனக்கு வேதனையா இருக்கு அர்ஜுன். காலமா கொஞ்சமா சந்தோஷப்பட்டேன். இப்ப பேசி அதையும் சுக்கு நூறாக்கிட்டியா? அந்த பைத்தியக்காரிங்களுக்காண்டி. ஆக மொத்தம் என்ன அங்கே நீங்க தூக்கிக்கிட்டு வந்தது அவியல காண்டிதான். செரிச்சலா இருக்கு அர்ஜுன். நீங்க என்னமா மாறவே இல்லைல. இனிமே உங்ககிட்ட பேசிய வேஸ்ட் தான். நான் போறேன். நன்றி. நானும் போனா போட்டு ஏன் தியா தானே, ஏன் போட்டாட்டி தானே போட்டுக்கிட்டு போனா. நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ போயிட்டே இருக்க. அர்ஜுன், கை வலிக்குது. கையை விடுங்க அர்ஜுன். இங்க பாரு, இந்த வீட்ல நீ இருக்கிறது வரைக்கும் இந்த ரூம்ல தான் தூங்கி ஆகணும். உனக்கு பிடிக்கலையா? நான் வேணா கீழே தூங்குறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அர்ஜுன், பொண்டாட்டிக்கு உங்ககிட்ட இருந்து எப்ப என்ன தேவைப்படுதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. இது கூட தெரியாத நீங்க ஆம்பளையா? தியா, பேசி பேசி என்ன சோதிச்சுட்டே இருக்க. அடிக்கப்படாதுன்னு நினைச்சிருக்கேன். அடிக்க வச்சிடாத. உங்க மனசுல நான் ஒரு வேலைக்காரி தான். நீ பாத்தியாடி? நீ பாத்தியான்னு கேட்கேன். பாக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க நடந்துக்கிற விதத்திலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதையா ரூம்லயே கடந்து உறங்க. இப்ப எல்லாம் உங்க கூட இந்த பெட்ல படுக்கும் போது முள்ளு மேல படுத்த மாதிரி முள்ளா குத்துது அர்ஜுன். ஏண்டி, நான் தானடி என்னை குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சி என்ன பண்ணி யாது பண்ணி தெரியாம நடந்துக்கிட்டேன். நீ தெளிவா தானே இருந்த. என்னை தள்ளி விட்டுக்கிட்டு போவதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும். அப்பா அதை செய்யாம அடிக்க மாதிரி கோவப்படிய மாதிரி அமைதியா நின்னுக்கிட்டு இத்தனை நாளா நானே குற்ற உணர்ச்சியில சேர்த்துட்டு இருக்கேன். உனக்கு முள்ளு மேல படுத்த மாதிரி இருக்கா? அன்னைக்கே தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே போயிருக்க வேண்டியதானே. இதை நான் கேட்டா உன் மனசு வேதனை படம் தான் பொறுமையா இருக்கேன். என் அம்மா இறந்து போனதுல இருந்து நான் எந்த தப்பு பண்ணதில்ல. என்னால யார் மனசு வந்துடக்கூடாது. வளர்ந்ததுக்கு பிறவைக்கும் என்னால எந்த பொண்ணு அழுத்தக்கூடாது. பார்த்து தாண்டி ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இப்ப ஒரு தப்ப செய்ய வச்சு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டேலாம். இப்ப கூட உன் விருப்பம் இல்லாம நான் நடந்துகிட்டதுக்கு கோவப்பட்டு நீ போனாலும் உன் பின்னாடியே தேடி வருவேந்தியா. தப்போ சரியும். இப்போதைக்கு நீ உன் அம்மா கூட தூங்கிறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேந்தியா. ஏன்னா நீ எனக்கு வேணும். உன்னை எந்த காரணத்துக்காண்டியும் நான் இழக்க விரும்பல. என்ன கொஞ்சம் என் போக்குல விட்டுருங்க அர்ஜுன். ஏற்கனவே ரொம்ப அழுது நொந்து போயிட்டேன். எனக்கு எது தேவைன்னு கூட இங்க யாருக்கும் தெரியல. உங்க பொண்டாட்டி என் ஃபீலிங்ஸ புரிஞ்சிக்காம எப்ப பாரு அந்த ஜெசிகாவை பத்தியே நினைச்சுக்கிட்டேன். உன்னை எல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லடி. ஊருக்குள்ள எவ்வளவுகிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க. ஏன் அந்த ஜெசிகா கிட்டே போய் கேட்டு பாருங்க. இந்த அர்ஜுன் இன்னொரு பொண்ணை நினைச்சான்னு எவ்வளவு சொல்ல மாட்டா. உனக்கு வாய் கூடி போச்சுல தியா. ஏய் தியா, இங்க பாருடி. 2 அடிக்கு பொறுக்காம மயக்க போட்டாச்சு. ஆரம்பத்துல நினைச்சேன் இன்னைக்கு அடி வாங்கிக்கிட்டு தான் உறங்க வேணும். அவளை எதுக்கடி நான் நினைக்க போறேன்? கட்டின பொண்டாட்டிய புரிஞ்சுக்காதவே ஆம்பளையே இல்லைன்னு கேட்டேன். எல்லா விதத்திலையும் புரிஞ்சுக்கிட்டேன் தியா. ஒரு இடத்துல மட்டும் தப்பு பண்ணிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சியில தாண்டி இருக்கேன். பொண்டாட்டியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கலன்னு சொல்றியே. என் பொண்டாட்டி நீ தானே உன் மண்டைக்குள்ள ஏறிடலாம். இவ்வளவு பேச தெரிஞ்ச உனக்கு ஐ லவ் யூ அர்ஜுன் ஒரு வார்த்தை சொல்ல தெரியல எல்லாம். இப்பயே இரு. எனக்கு ரொம்ப முக்கியம் தியா. ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னை இழந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கேன்டி. நான் நல்லவரா இருக்கிறதுனாலதான் அன்னைக்கு நான் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தாம இன்னைக்கு குற்ற உணர்ச்சியில நொந்து போயிருக்கேன். நான் நினைச்சா ஏன் பொண்டாட்டி தானே. எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நியாயப்படுத்த முடியாதா? நான் உன் கழுத்துல தாலி கட்டத்துக்கு முந்தையே எனக்கு பொண்டாட்டியா வரது யாரோ அவங்கதான் எனக்கு எல்லாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதியா புருஷ பொண்டாட்டியா நம்ம வாழ்ந்துட்டோம். இது புறவைக்காடி நான் அவளை பத்தி நினைக்க போறேன். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. எதுக்கு அவியலுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போவாதன்னு சொன்னேன். இது ஒரு குத்தமாதியா? என் லைஃப்ல யாரும் இல்லடி. எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். எப்பவும் நான் உன்னை இழக்க விரும்பல.